இந்த எஸ்டிகே மாடியூல் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து ஒர்க் ஆகலை. சவுண்ட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வரல. ஆனால் இந்த போர்டில் வந்து ஒரு சில செக்கிங் வந்து நம்ம செஞ்சு இந்த போர்டை வந்து ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த எஸ்டிகே மாடியூல் ஆம்பிளிஃபையரோடைய சர்வீஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 4 போர்டு வந்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த 4 போர்டுமே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். இப்போ வந்து இந்த போர்டு மட்டும் நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம அதை வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி விஷுவலாக வந்து நம்ம ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகிருக்கு. விஷுவலாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சேனல் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, இன்னொரு சேனல் வந்து ஒர்க்கிங் இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய வந்து டிரான்சிஸ்டர் வந்து இந்த இடத்துக்கு பர்ன் ஆகிருக்குது. அதை வந்து ரிமூவ் பண்ணி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு BD139140 நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எந்த காம்பவுண்டு வந்து ஃபால்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு காம்பவுண்டு வந்து ஆட் பண்ணி நம்ம இது பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கக்கூடிய இந்த NPN PNP டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெயின் அவுட்புட் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த 5200 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து மல்டிமீட்டரில் நம்ம டயோட் மோடில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் வந்து நான் டயோட் மோடில் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த 5200 ஷார்ட் காமிக்குது. அதே ட்ரைவர் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் வந்து BD139 நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்குது. இந்த சைடு வந்து இந்த 1943 வந்து இல்லை. இருந்தாலும் டிரைவர் ஸ்டேஜில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து VASலேருந்து நம்ம வோல்டேஜ்லேருந்து நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ட்ரைவ் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் காமிக்குது. பார்த்திங்கன்னா இந்த மெயின் பவர் டிரான்சிஸ்டரு இந்த டிரைவர் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் ரெண்டுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 100 ohms வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்னாக இருக்குது. இதையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் காம்பனண்ட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓகே. இந்த சைடு வந்து சேனலில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நம்ம டேமேஜ் ஆன காம்பவுண்டு நம்ம ஷார்ட் காமிச்ச அந்த காம்பவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு காம்பவுண்டு போட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற காம்பவுண்டு ஷார்ட் காமிச்ச காம்பவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த VA ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் இந்த கரண்ட்டு மல்டிப்ளையர், அதாவது வோல்டேஜ் மல்டிப்ளையர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து ஷார்ட் காமிக்கிற டிரான்சிஸ்டரோட நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாக்டான வேல்யூ வந்து தெரியாது. உங்களுக்கு அதுவும் ஷார்ட்டான மாதிரி தான் தெரியும். அது ஷார்ட்டான டிரான்சிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது இந்த ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா PNP டிரான்சிஸ்டர். உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து போட்டிருப்பாங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்குது. அதாவது 33 ohms வந்து நம்மளுக்கு காமிக்குது. 33 வந்து வேல்யூ காமிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபால்ட்டு. இதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போனா இந்த டிரான்சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம இதுவும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு இருந்த காம்பவுண்டு வந்து எரிஞ்சிருந்தது 100 ohms, அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற காம்பவுண்டெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் வந்து ஷார்ட் இருக்கா அப்படின்ட்டு.
பார்த்தீங்கன்னா எந்த காம்பவுண்ட் வந்து ஸ்கட் காமிக்கல, நம்ம மாற்றுறதுலாம் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம வந்து வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போர்டை பவர் சப்ளை கொடுத்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் வந்து நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது டிரான்சிஸ்டர் வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை வந்து ஹீட் ஆகலை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட்டும் இல்லை டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம இந்த செக்கிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு எதுவும் ஹீட் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஓகே தான். இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை வந்து நம்ம ஆன் பண்ணலாம். இப்போ வந்து நான் பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து நம்ம போகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். $36 வருது, ஓகே தான். மெயின் பவர் சப்ளை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டருக்கு வந்து பேஸ் வோல்ட் வந்து வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுனா 3 வோல்ட் வருது, 0.3 வோல்ட் வருது, 0.28 வோல்ட் வருது, ஓகே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து 0.5 வோல்ட் வருது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டரில் வந்து நம்ம பேஸ் வோல்டேஜ் நம்ம இதெல்லாம் வோல்டேஜ்லாம் உங்களுக்கு ஓகே. இப்போ வந்து நம்ம லைன் கொடுத்துட்டு நம்ம ஆடியோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு சிக்னல் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய சைடு. இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண சைடு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு ஓகே. இப்போ வந்து நம்ம ஆடியோ சிக்னல் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சர்வீஸ் பண்ண சைடு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். This is Gurjaprit Singh. This is Anshul Kamboj. Hi, this is Rutraj Gaikwad. You are listening to. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு STK மாடியூல் சவுண்ட் வராத போர்டை வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆம்பிளிஃபையர் ரிப்பேர் வீடியோ தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.